शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இந்த 196 பக்கத்தில் தான் இருக்கும் இல்லையா? சத்திரதாவது ஓங்கார நிர்ணயம் இதுதானே. சத்திரதாவது ஓங்கார நிர்ணயாக பிரதமம் பிரகரணம் ஆகம பிரகாரம் ஆத்ம தத்துவ பிரதிபத்தி உபாய புத்தி. 4 பிரகரணங்கள் இருக்கு சொன்னோம் இல்லையா? அதுல முதல் பிரகரணம் இருக்கு. அந்த முதல் பிரகரணம் ஆகம பிரகரணம்னு பேர். அது எதை நிரூபணம் பண்றது? ஓங்கார நிர்ணயாக, ஓங்காரத்தை நிர்ணயம் பண்றது, ஓங்காரத்தை பத்தி சொல்றது. ஓங்காரத்தை பத்தி சொல்லணுங்கிறது தாற்பயம் இல்லை. ஆத்ம தத்துவ பிரதிபத்தி உபாய பூஜை. ஆத்ம தத்துவம் இருக்கு, ஆத்மாவுடைய உண்மையான ரூபம், அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அதாவது அப்படின்னா என்ன, எதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எதையோ நிரூபணம் பண்றேன்னு சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா? ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஓங்காரத்தை நிரூபணம் பண்ண போறது அப்படின்னு சொன்னா இது எப்படி ஆத்ம தத்துவத்துக்கு உபயோகப்படும்னு கேள்வி வரும். அடுத்த காலத்துல ஓங்கார நிர்ணயாய பிரம்மம் பிரகரணம்னா ஓங்காரத்தை நிரூபணம் பண்ணி இதுதான் இப்படி அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்காக முதல் பிரகரணம் சொல்லிட்டு இது ஆத்ம தத்துவ பிரதிபத்திக்கு ஒரு உபாயமாக இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு நிரூபணம் பண்ணா அது இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறது எப்படி உபாயமாகும்னு கேள்வி வரும். இங்க நிரூபணம் பண்ற அப்படின்னா அப்படி என்னாச்சு, ஆத்ம தத்துவத்தை நேரடியாக சொல்லிக் கொடுத்தா எந்த ஆத்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா அது ஆத்மாவா இருக்கிறதுனாலே ஒரு அனாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுத்துட்டோம்னா கொடுத்துடலாம், புரிஞ்சுதான் முடியும். ஆனால் ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது சாமானியப்பட்டது. அது என்ன பண்ணீங்கன்னா ஒரு அனாத்மாவை குறித்து அதுல மெதுவா கழட்டு. அதுல இந்த ஆத்ம திருஷ்டியை பண்ணி இந்த உபாசனை, இந்த ஒரு விதமான உபாசனை, ஒரு அனாத்மாவை கொடுத்து அந்த அனாத்மாவில ஆத்ம திருஷ்டியை பண்ண சொல்லி அனாத்மாவை மறைச்சு ஆத்மா மாத்திரம் இது முடியாது. இது ஒரு வழி அப்படி பண்ணிடலாம். அப்ப எதை பிடிக்கலாம், எந்த அனாத்மாவை பிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு சோதனை. அது என்ன கேட்டா ஓங்காரம். ஓங்காரங்கிறது இருக்கு, அது பரமாத்மாவுக்கு ரொம்ப பிரியமான நாமதேயம். அப்போ அப்பேற்பட்ட நாமதேயத்தை விஷயமாக கொண்டு இந்த ஓங்காரம் இருக்கு தெரியுது. ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓங்காரத்தை சொன்னா நம்ம ஏதோ ஓ அப்படின்னு சொன்னா காதல வேறு அது தெரிஞ்சுக்க முடியும். இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஓங்காரனுக்கே இதே பிரம்மமாக தியானம் பண்ணி இதை தியானமா ஓங்காரம்னு சொன்னா ஒரு கடன்னு நம்ம நினைக்க மாட்டோம், வேற எதையும் இன்னொன்னு நினைக்க மாட்டோம் அனாத்மாவா. அதை பிரம்மமாக தியானம் பண்ண சொல்லி அதுல இன்னும் அது மேற்கொண்டு 3 மாத்திரைகள் இதெல்லாம் சிரமமாக சொல்லுவார். அது அதுவே திருவிழம் பண்ணுறோம். ஆனா அப்படி பண்ணி கடைசியில் என்ன பண்றதுன்னா அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாகத்தையும் இதை காட்டிலும் அது வேற இல்லை, அது காட்டிலும் இது வேற இல்லைன்னு கொண்டு போய் கடைசியில அந்த சைதன்யத்தை கொண்டு போய் இருக்கு. ஆனா ஆரம்பம் என்னடாதுன்னா ஓங்காரம் தான். ஓங்காரத்தை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கப்படுறது கட்டேரம் வியாக்கியானம் அப்படின்னு ஆரம்பிக்கும். முடியறது என்ன எழுத முடியும்னு சொன்னா பிரம்மம் முடிவு, இதுதான் பிரம்மம். ஆக ஓங்காரத்தை நிரூபணம் பண்றது ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மந்தவர்த்தமா அதிகாரிகளுக்கு உபாயமாக சொல்லப்பட்டது. ஓங்கார நிர்ணயாய பிரதமம் பிரகரணம், அதிலும் ஆகம பிரகரணம்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். அது என்ன ஏன்னா ஆகம பிரகாரம். இங்க சொல்லப்படுற விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பிரமாணம்னு கேட்டா சொல்லிதான் பிரமாணம். அதுக்கு என்ன யுக்தியெல்லாம் கேட்கவில்லை. இது அனுமானம் இல்லை. அனுமானமோ வேற யுக்தியாக காட்டக்கூடிய விஷயம் இல்லை. இப்ப சொல்லப்படுறது சாட்சா யுக்திய பிரமாணமாக கொண்டு சொல்லப்படுகிறோம் அப்படின்னா ஆகம பிரகரணம். இது 4 பிரகரணத்திலே முதல் பிரகரணத்தினுடைய தாற்பயம். இப்ப 2வது பிரகரணத்தில் அங்கே என்ன சொல்லப்படுறது, பிரபஞ்சத்தை உபசமி அத்வைத பிரதிபத்தி
ரஜ்வாங்க சர்பாதிகல்போபட்டமே ரஜுதத்துவ பிரதிபத்தி சத்யத்வைதஸ்ய ஹேதுதः வைதத்வ பிரதிபாதனாய வீரியம் பிரகரணம். அதாவது அத்வைத பிரதிபத்தி சத்தமா சொன்னாலே ஆத்மதத்துவ பிரதிபத்தி. இந்த ஆத்மதத்துவ பிரதிபத்திங்கிற சந்தமும் அத்வைத பிரதிபத்திங்கிற சந்தமும் ஒரே விஷயத்தான். ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், நிஜமான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது அத்வைதம்னு தெரிஞ்சு காட்டாம இருக்கும். அப்ப அத்வைதம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? துவைதம் இருக்கேன்னு கேட்டா அந்த துவைதங்கள்லாம் ஓய்வு உபசமம் ஆயிடும். அந்த துவைதங்கள்லாம் காணப்படாம ஆயிடுச்சு, அத்வைதம் தான் காண்டம். அப்ப இது மறைஞ்சு அது வந்துவிடும். அப்ப எந்த துவைத பிரதிபத்துக்கு உபசமம் ஏற்பட்டு அத்வைத பிரதிபத்திங்கிறது ஏற்படுறதோ, இது சொல்றதே நமக்கு புரியலையே. இதெல்லாம் உபசமமாகி அத்வைத பிரதிபத்தி வருதுன்னா எப்போ? பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சங்கள்லாம் மெதுவா ஒவ்வொன்னா அடங்கி எல்லா பிரபஞ்சமும் சாந்தமாகி அப்புறம் அத்வைத பிரதிபத்தி வருதுன்னா நிஜமா நடக்கிற காரியம் மாதிரி தெரியாது. அதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குற சர்பாதி விகல்ப உபசமே ரஜு தத்துவ பிரதிபத்தி. ரஜுல சர்ப்பம்னு ஒரு பிராந்தி, பல பிராந்திகள், கண்டன்னு ஒரு பிராந்தி, வேற என்னெல்லாமோ பிராந்தி, பலவிதமான பிராந்திகள் இருக்கும்போது இவனுக்கு இதெல்லாம் இந்த பிராந்திகள்லாம் நிவர்த்தியாகும். இது கயிறுதான்ங்கிற தத்துவ பிரதிபத்தி வரும். அது எப்போ வரும்? கயிறுங்கிற பிரதிபத்தி வந்தாலே போதும். அது வருதும் இது ஓடுறதும் ரெண்டு ஒன்று தான். கயிறு தெரிஞ்ச அந்த கணத்துல அது சர்ப்பம்னு தெரிய முடியாது, அது காணாம போயிடும். இது வருதுன்னா அது இல்லாம போயிடும். ஆக நிஜமான தத்துவத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த பொய்யான ஆபாசத்தின் பிரதிபாசங்கள் இருக்கு, அது வரைஞ்சுதான் ஆகும். அதை எப்படி சொல்றது வழக்கம் அப்படின்னு கேட்டா, அது உபசமமாகிறதும் இது பிரகாசமாகிறதும் ஒண்ணு. ஆக அது உபசாந்தமாய் இது பிரகாசமாகும். இதே மாதிரிதான் அத்வைத பிரதிபத்தி. துவைத பிரபஞ்சங்கிறது சாந்தமாகி அத்வைத பிரதிபத்தி ஏற்படும். வாஸ்தவம் இதுக்குதான் ஆகமம் கொடுத்தார் முதல் பிரகடனம். இரண்டாவது பிரகடனம் அதுக்காக இல்லை. இங்க அந்த பிரபஞ்சம் உபசாந்த வாகனம்னு சொன்னால் அது ரஜுகற்பத்தை போல பொய்யா இருக்கணும். அப்பதான் தத்துவத்தை தெரிஞ்சுக்கும் போது, உண்மை தெரியும் போது பொய்தான் மறையும். அப்ப அது விதர்சம்னா பொய்யானது. சத்தியம்னு சொன்னா சத்தியம்னு இருக்கும், விதர்சம்னு சொன்னா அமிர்தம்னு இருக்கும், பொய்யானது. அந்த பிரபஞ்சமானது பொய்யானது அப்படிங்கிறது நிரூபணம் பண்றாங்க. அதை எப்படி நிரூபணம் பண்றாங்கன்னா, ஹேத்துனா யுக்திகள், காரணங்கள் காண்பித்து அனுமான பிரமாணத்தினாலே அதுக்கு வைதத்தம் பிரதிபாதனாக வைத பிரபஞ்சமானது சத்தியமில்லை, மித்யா, ஜெகன் மித்யா அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக இரண்டாவது பிரகடனம். இது வைதத்திய பிரகடனம்னு. மூணாவது பிரகடனம் அத்வைதஸ்யாபி வைதத்திய பிரபஞ்ச பிராப்தௌ யுக்திதஸ்ததாத்வ பிரதிபாதனாய திருதி பிரகடனம். முதல் பிரகடனத்துல அத்வைதம் சத்தியங்கிறது திருதி பிரமாணத்தை கொண்டு நிரூபணம் பண்ணப்பட்டது. ஆனா இரண்டாவது பிரகடனத்துல துவைதத்தை பிரபஞ்சம்னு சொல்றதுக்கு எந்த யுக்திகள் சொன்னாரோ ஒருத்தர் அதை கேட்டு ஒருத்தனுக்கு சந்தேகம் உண்டு. இந்த யுக்திகளை வச்சு பார்த்தோம்னா அத்வைதம் கூட தப்புன்னு ஆயிடுமே, அதுவும் பொய்யுமே ஆயிடலாம் போல இருக்கு, நீங்க சொல்ற யுக்தி பிரகாரம் அப்படின்னு ஒரு சண்டை ஏற்படலாம் யுக்தியை கேட்டவன். அப்போ அப்படி இல்லை, துவைத பிரபஞ்சத்தை பொய் சொல்றதுக்கு யுக்தி இருக்கு, அதே மாதிரி அத்வைதத்தை சத்தியம்னு சொல்றதுக்கும் யுக்தி இருக்கு. வெறும் திருதி பிரமாணம் மாத்திரம் இல்லை, அனுமான பிரமாணம் யுக்தி பிரமாணத்தினாலையும் அத்வைதம் தான் சத்தியங்கிறத நிரூபணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக மூணாவது பிரகடனம் அத்வைத பிரகடனம்னு இருக்குது. யுக்தித சதாத்வ பிரதிபாதனாக அத்வைதம் யுக்தியாலையும் சத்தியமான நிரூபணம் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்றது. அதுக்கப்புறம் நாலாவது பிரகடனம் அத்வைதஸ்ய ததாத்வ பிரதிபத்தி விபக்ஷபூதானி யானி வாதாந்தராணி அவைதிகானி சந்தி தேசாம் அந்யோன்ய விரோதித்வாத் அதசார்த்தத்வேன
ததுபபத்திலேவு நிராகரணாய சதுர்த்தம் பிரச்சனை. நமக்கு சமன்வயாத்தியாயமாக்குனா 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சமன்வயம் சொன்னோமே திருப்தி சமன்வயம் பண்ணப்பட்டதே அது மேல ஆட்சேபங்கள் வரும். எதை வச்சு ஆட்சேபம் பண்றோம்னா யுக்தியை வச்சு ஆட்சேபம் வரும். வேற பல பேருடைய கிரந்தங்கள்லாம் இதுக்கு விபரீதமா இருக்குன்னு சொல்லி அவ பக்கத்திலேயே தர்மாதியா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு விருப்பமா வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி ஆட்சேபம் வந்துடும். அந்த ஆட்சேபங்கள்லாம் நிரூபணம் அதாவது நிராகரணம் பண்றது இருக்கு. இதுதான் அவிரோதாத்தியாயம். அவிரோதாத்தியாயத்துக்கு வேலை இல்லை. இது நியாய விரோத பரிகாரா. அதே மாதிரி இந்த ஆகமத்தினாலையும் யுக்தியாலையும் எந்த ஒரு அத்வைதம் நிரூபணம் பண்ணப்பட்டதோ அந்த அத்வைதத்துக்கு விரோதியாக ஏகப்பட்ட வாதங்கள் இருக்கு. நமக்கு 6 தரிசனம் மாத்திரம் இல்லை, 40 தரிசனாவே எல்லாத்தையும் எதை இருந்தாலும் அத்வைத தரிசனங்கிறது ஒண்ணு, பாக்கி தரிசனங்கள்லாம் நிறைய. அப்ப என்னாச்சு, அத்வைத தரிசனத்துக்கு விரோதியாக ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் வாதங்கள் இருந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அத்வைத தரிசனத்தை எப்படி நம்புறதுன்னு சென்றது. அதுக்காக சொல்றது இப்ப மற்றது எல்லாமே ஒண்ணு சந்தேகம். நீ சொல்றது மாத்திரம் தெரியும், மற்றவா சொல்றது ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். உடனே நீங்க என்ன கேட்க, நீங்க சொல்றது எப்படி கேட்டு 6 சொல்லத்தையும் கேட்காது, நான் எனக்கு தோணவே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும். அதாவது நீ அவாசனத்தை கேட்காது விவாசனத்தை கேட்காது அப்படின்னு சொன்னா நீ சொன்னதை எப்படி கேட்கறது அப்படிங்கிற கேள்வி வந்தா பதில் இல்லாததுனாலே எனக்கு என்ன தோன்றதோ அது எப்படி போடுவோம்னு உச்சங்கலமாக பிரவிச்சுவோம். அதனால இவர் அப்படி சொல்லலை, நான் சொன்ன கேள்வின்னு சொல்லலே. மற்ற மதங்கள் இருக்கு, துவைத மதங்கள், அது அத்வைத மதத்துக்கு விருப்பமா இருக்குங்கிறதுனால நான் தப்புன்னு சொல்லலே, துவைத மதத்துக்கே விருப்பமா இருக்குங்கிறதுனாலதான் தப்புன்னு சொல்றேன். துவைத மதம் துவைத மதத்துக்கே விருப்பமா இருக்கு, அத்வைத மதத்துக்கு விருப்பமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்னால ஆட்சேபம் பண்ணலாம். நீ சொல்றது மாத்திரம் என்ன தெரியுது அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, உன்னுடைய தப்ப நீயே சொல்லலாம், உன்னுடைய உறுப்புக்கு வச்சுட்டு. ஆக எப்படி சொல்றார், அந்த அவைதிகம் யானி வாதாந்தராணி அவைதிகானி செஞ்சு அது வேதத்தை அடிப்படையா வச்சுன்னு வரல. அந்த எந்த வாதமும் தேசாம் அந்யோன்ய விரோதிப்பா அங்க எல்லா துவைத மதங்களே பரப்ப இது ஒரு தேசிய பார்த்து அந்த இன்னொருத்தர் சொல்றாங்க, அந்த கான்சென்ட் சொல்றாங்க, அது எப்படி தெரியாது அப்படி முழு தப்பு அப்படின்னுவாங்க. கான்சென்ட் கிட்ட அவங்க போய் அவங்க சொன்னாங்க, அவன் சொல்றதுதான் தப்பு அப்படின்னு. ஆக 2 பேரும் யுக்தி சொல்லுவாங்க. இந்த 2 யுக்தியும் நான் ஏற்றுட்டேன்னா என்ன ஆகும், 2 தப்புன்னு. இவன்கிட்ட இருக்கிற தப்பு அவங்ககிட்ட போனா தெரியும், அவன்கிட்ட இருக்கிற தப்பு இவன்கிட்ட போனா தெரியும். அப்ப 2 விஷயம் தப்பு இருக்குன்னா தெரியும். இதுதான் நம்மளுக்கு 2 மதமும் தப்பு, அது தப்புன்னு நான் சொல்லப்படுதில்லை, அவ்வாறு தப்புன்னு தெரிஞ்சுக்கிறா. அதனால இப்படியாக அந்யோன்ய விரோதித்வா அபசாஸ்திரேன ததுபபத்திரேவ நிராகரணாய். அப்ப தப்பான ஒரு விஷயத்தை காண்பிச்சு அத்வைதம் அதுக்கு விருப்பமா இருக்கேன்னு சொல்ல முடியுமோ? அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்கு. இந்த ததுபபத்திரேவ நிராகரணாய சதுர்த்தம் பிரகடனம், இதை வச்சு அலாத சாந்தி பிரகடனம். ஆக 4 பிரகடனங்கள்ல கௌடபாதாச்சாரியா என்ன விஷயத்தை நிரூபணம் பண்ணியிருக்காருங்கிறத தாற்பயமாக உங்களுக்கு சொல்லிட்டார். சுலபமா மேற்கொண்டு படிக்கிற வாழ்க்கை புரியணுமேக்காக அதுவும் அவைதிகம் தான். எப்படின்னு சொன்னேன், கேள்வி சொல்லலாம். நமக்கு நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் அப்படின்னு 2 விதமா பிரிச்சிருக்கா. மொத்தம் 12 தரிசனம் ஆயிருக்கு. நாஸ்திக தரிசனத்துல ஒரு 6 தரிசனம், இதுல ஒரு 6. இன்னும் கூட சிலதெல்லாம் இருக்கு, நிறையவே இருக்கு. சர்வ தரிசனங்கிறத பார்த்தா இன்னும் கிடைக்குது. இதுல இப்ப நாஸ்திக மதத்தை நீங்க அவைதிகன்னு சொன்னா சரி. ஆனா வேத பிராமணியத்தை ஒத்துண்டு பேசக்கூடிய ஆஸ்திக மதங்கள் இருக்கு. சாந்த மதம் வேத பிராமணியத்தை ஒத்துக்கிறது, 3 பிரமாணம் ஒத்துக்கிறார். நையாயிக மதம் 4 பிரமாணத்தை வேதத்தையும் சொல்லி ஒத்துருக்காங்க. இப்படி இவால பூர்வீமாம்ச வேதத்தை முழுக்க ஒத்துக்கிற ஒரு தரிசனம். இவாளுடைய மதத்தெல்லாம் இந்த அவைதிக்கம் என்னமா சொல்றது கேள்வி. கேள்வி சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. அது என்ன அபிப்பிராயம் பார்த்தோம். இவா எல்லாருமே சாதாரணமா இதை பார்க்கணும். ஒரு உதாரணத்தை காண்பித்து சொன்னேன். இந்த காண்பிக்க தரிசனம்னு எடுத்துக்கோ. இவன் வேதத்தை பிரமாணமா ஒத்துந்துதான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா தன்னுடைய பிரக்கிரியை நிரூபணம் பண்றதுக்கு வேதத்தை அடிப்படையாக வச்சுக்கிறது.
தன்னுடைய தத்துவங்களை நிரூபணம் பண்றதுக்கு அவன் தன்னுடைய அனுமான பிரமாணம் யுக்தியெல்லாம் வச்சிருக்கானே தவிர யுக்தியோ அல்லது ஒரு பரமர்சித்தா ஸ்மிருதி அப்படின்னு சொல்றான். கவிதரை ஒரு ஸ்மிருதி பண்ணி கொடுத்துருக்கார், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றான். அந்த பிரக்கிரியை அதைத்தான் வச்சிருக்கானே தவிர வேதத்தை இல்லை. வேதம் எழுதினா ஏதாவது ஜோதிஷோட பிறகு அவன் எழுதினா அது எழுதுவோம் அப்படின்னு அந்த விஷயத்துல நான் தலையிடுறேன். ஆனா தத்துவத்தை நிரூபணம் பண்ற விஷயத்த வேதத்திட்ட கொடுக்கலை, அது தன்னுடைய சொந்த கையில். இதே மாதிரிதான் கணாதர் பிரபஞ்சத்தை சப்தபதார்த்தம் விவாதம் பண்ணாரு, பிரமாணங்கள்லாம் நிரூபணம் பண்ணாரு. இதுக்கெல்லாம் நீங்க வேதம் கேட்க முடியாது, வேதத்தை சொல்லிருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. வேத பிரமாணம் ஒத்துண்டாருன்னு சொன்னா நீ யாகம் பண்ணினா சொர்க்கம் வரும்னு சொல்ல, அந்த விஷயத்துக்கு வேத பிரமாணம். அது பிரமாணமும் ஒத்துழையே தவிர நான் என்னுடைய சாஸ்திரத்தை அது அடிப்படையா வச்சு நான் நிரூபணம் பண்ணலை. நான் என்னுடைய புத்தி சொந்த புத்தியை வச்சுருந்துதான் இந்த மாதிரி 7 விதமா பதார்த்தத்தை பிரிக்கிறது, அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்றது, இதெல்லாம் நான் என்னுடைய சொந்த புத்தியில நிரூபணம் பண்றேன். மீமாம்சா சாஸ்திரம் வச்சுருந்தேன்னு வச்சுருக்கோம். மீமாம்சா சாஸ்திரத்துக்கு தனியா ஒரு சித்தாந்தம் கிடையாது. அது வெறும் விசார சாஸ்திரம், அது ஒரு பிரமாணமே இல்லை. பிரமாணத்துல அனுகிரகம். வேதாந்த சாஸ்திரமும் பிரம்மசூத்திரமும் அதே மாதிரிதான். நீங்க மீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஒரு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்க முடியாது. அது யுக்தி தான் சொல்லிக் கொடுக்கும். வேதத்துடைய வேத வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு தெரியும். புரிஞ்சுக்கிறது யுக்தி சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அது நேரடியாக பிரக்கிரியை நிரூபணம் பண்ணி மோக்ஷாங்கள்லாம் நிரூபணம் பண்றதுக்கு அது பதார்த்தம் எத்தனை. அதனால நீங்க ஜெய்தனி சூத்திரத்துல போய் மோகனா அவங்க மதத்துல என்ன இந்த ஜெய்தனி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்க முடியாது. அதை வச்சு இவ அப்புறம் வந்தவா சரி இப்படி இருக்கலாம்னு ஒரு ஊகத்துல பிரக்கிரியை கல்பனை பண்ணினாரே அந்த தரிசனமானது நேரடியா சில பதார்த்தங்களை நிரூபணம் பண்றதுக்காக வரல. வேத வாக்கியத்துல சந்தேகம் வரும் இடத்துல எப்படி அந்த சந்தேகத்தை நிறுத்தி பண்ணிக்கிறது, தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, எப்படி பண்றதுங்கிறது நிறுத்தி கொண்டதுதான் அதனுடைய வேலை. அதனால அவ வேதத்தை முழுக்க முழுக்க வேத பிராமாண்யத்தை சொல்லிட்டே இருந்தாலும் கூட தத்துவத்தை நிரூபணம் பண்றது இந்த விஷயத்துல அவ வேதத்தை எடுத்துக்க இந்த பிரமாணப்படி இல்லை. ஆக வேதாந்த தரிசனம் ஒன்னே ஒண்ணுதான் தன்னுடைய பிரக்ரியா விஷயங்களையும் வேதாந்தம் வேதத்தையே அடிப்படையாக வச்சிருந்து கருத்து. ஆக இப்படி பார்க்கறது தன்னுடைய தத்துவ பிரக்கிரியை எல்லாம் நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயத்துல வேதத்தை அடிப்படையாக வச்சுக்காத எல்லா தர்சனங்களும் அவை இருக்குமா, வேதத்தை பிரமாணம் ஒத்துந்தாலும் இது அவை இருக்கலாம். அங்கம்னு கூட வேண்டாம், அது தனி பிரமாணம் தான். ஆனா என்னுடைய பிரக்கிரியைக்கு நான் என்னுடைய யுக்தியை வச்சுதான் சொல்றேன், அது மூலமா வச்சு சொல்றேன். கணாகத்தை கேட்டதுன்னா அப்படிதான் சொல்லுவேன். நான் 7 பதார்த்த விவாதம் பண்ணது ஸ்ருதி மூலத்தில் கிடையாது, நானே சொல்றேன். கதம் புனः ஓங்கார நிர்ணய ஆத்மதத்துவம் பிரதிபத்தி உபாயத்துவம் பிரதிபத்தியதே. இந்த ஆரம்பத்தில் சொன்னார் அப்படிக்காரர் ஆதோ பிரகரணங்கிற இந்த முதல் பிரகரணத்திலே ஓங்காரத்தை நிரூபணம் பண்ண போறோம், அங்கே ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி வைத்தார். அது எப்படி உபயோகப்படும்? கதம் புனः ஓங்கார நிர்ணய ஆத்மதத்துவம் பிரதிபத்தி உபாயத்துவம் பிரதிபத்தியதே. ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது இதை நிரூபணம் பண்றது என்னவா உபயோகப்படும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வழியை சொல்லி ஏததாலம்பனம் ஏதத்வைவத்யகாம பரந்தாபரஞ்சம் பிரம்மா யதோங்காரः தஸ்மாத் வித்வாமேகேனைவாயதனேன ஏகதர மஞ்சேதி ஓமித்யாத்மானம் லிங்கீத ஓமிதி பிரம்மா ஓங்கார ஏவேதம் சர்வம் இத்யாதி ஸ்ருதிஹ. ஆக பிரதானம் சொன்னதால் ஆகமங்களும் நிறைய சொல்லிட்டு ஓங்கார நிர்ணயங்கிறது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது என்ன பிரமாணம்னு நீ கேட்கிற. நான் ஒரு சுத்தி இருக்கிறேன். இந்த சுத்திலாம் எப்படி வந்திருக்கு? ஓங்காரத்தையே பிரம்மன்னு சொல்லக்கூடிய சுத்திகளாகவும் இருக்கு. ஓங்காரத்தை பிரம்மன்னு சொல்றது மாத்திரம் இல்லை, இதை உபாசனம் பண்றவன் பிரம்மத்தை அடைவான் அப்படின்னு சொல்றதாகும். ஓம் கேட்டது இது என்னது? ஓம் கேட்டது எல்லா வேதங்களும் எந்த ஒரு பிரம்மத்தை நிரூபணம் பண்றதோ சொல்றதோ, எந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சமய சம்வேதான பிராமணா சென்றிங்கிற மாதிரி அவெல்லாம் உயிர்ப்புக்கெல்லாம் நிறைய
எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளோ அதை சுருக்கமா உனக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டா ஓம் அப்படிங்கிறது சந்தோஷம். இதேதான் பகவத்கீதை. அப்ப ஓமிக்கு ஏழுதுன்னா என்ன? ஓம்ங்கிறது எப்படி பிரம்மமாகு? ஓம்ங்கிறது பிரம்மத்துக்கு நாமதேயம் அப்படின்னு சொல்றோம். இல்ல பிரம்மம்னா என்னன்னு தெரியாம அதனுடைய பேர் மாத்திரம் சொன்னா நான் என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டா இதே பிரம்மம். 2 விதமான அதிகாரிகளுக்கு அதையே 2 விதமா வியாக்கியானம் பண்ணிடுறது. ஓமிக்கு ஏற்றது ஓம்னு சொல்லுவோமே அதுதான் அப்படின்னு யாருக்கு சொல்றது? ஓம்னா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவாறு. ஓம்னு சொன்னா ஓம்னு காதல் கேட்கறது அதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னாக்க அதுவே பிரம்மம். ஆக 2 பேர். அதனால ஓமிக்கு ஏற்றத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப ஓம்காரம் உபயோகப்படுறதே அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது. எல்லா வேதமும் எந்த பிரம்மத்தை நிரூபணம் பண்றதோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓங்காரம் உபயோகப்படுறதுங்கிறது இது ஒரு பிரமாணமாச்சு. அங்கேயே கட்டோபரிடத்துல ஏதது ஆலம்பனம் ஏதது ஆலம்பனம் பரம். அதாவது ஓங்காரத்தை ஒரு ஆலம்பரமா வச்சுக்கிறது. ஆலம்பரம்னா என்னன்னா வேற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா வச்சுக்கிறது. எனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம வெறும் ஆகாசத்துல நடக்கிற சஞ்சாரம் பண்ண முடியல. ஒரு விஷயத்தை மனசுல ஏற்றுக்க முடிய ஆதாரமே இல்லாம. அப்ப ஓங்காரத்தை ஆதாரமா மனசுல ஏற்றிட்டு அதை பிரம்மமாக புரிஞ்சுக்கோன்னு சொன்னா இது மனசுக்கு வர மாதிரி மனசுல ஏறுறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இது ஆலம்பனம்னு சொல்றது. ஓங்காரத்தை உத்தமமான ஆலம்பனம் அப்படின்னு சொல்றது. ரத்னோபனிஷத்தை கேட்டா இந்த ஓங்காரமே பரம் பிரம்மா, ஓங்காரமே அபரம் பிரம்மா, இந்த பரபிரம்மம்னு சொன்னா உபாசனம் பண்றவன் அபரபிரம்மம்னு உபாசனம் பண்றவன் எப்படி வேணா உபாசனம் பண்ணிட்டா அந்த பிரம்மத்தை அடைவான். அவன் எதை ஆசைப்பட்டாலும் அந்த பிரம்மத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி ஓமிக்கு ஆத்மானம் இது கைத்திரியம், ஓமிக்கு பிரம்மாவும் கைத்திரியம் மற்ற இடத்துலையும் இருக்கு. ஓங்காரம் சர்வம், சர்வம்னா பிரம்மா எல்லாமா இருக்கிறது என்ன பிரம்மம், பிரம்மன் தான் பிரம்மம் சர்வம். இப்போ ஓங்காரம் சர்வம்னு சொன்னா ஓங்காரம் தான். இப்படியாக நிறைய செய்திகள் சொல்லி சரி இப்படி சொல்லித்தான் நமக்கு போறோம். இது சொன்னா இதை தெரிஞ்சுட்டா நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டதாக எப்படி ஆகணும்? ரஜ்வாதி இவ சர்பாதி விகல்பஸ்ய ஆஸ்பதம் அத்வய ஆத்மா பரமார்த்ததன் பிராணாதி விகல்பஸ்ய ஆஸ்பதம் யதா ததா சர்வோபி வாக்பிரபஞ்சः பிராணாத்யாத்ம விகல்ப விஷயः ஓங்கார ஏவ. உபபாதம் பண்ணணும். ஓங்காரமும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்றதுக்கு ஓங்காரத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு சாமியம் இருந்துருக்குன்னா அதை வச்சு அதுவே இதுன்னு புரிஞ்சுங்க. நேரம் அதுவே இதுன்னு இல்லாட்டா கூட அதை போல இருக்கேங்கிறதுனால நம்ம அதுவே இதுன்னு நம்ம ஆவணம் பண்ணது. உதாரணத்துக்கு மகாவிஷ்ணு சங்கரேஸ்வரா பாலியா இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி மகாவிஷ்ணு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம படத்துல சங்கரேஸ்வரா பாலியா நேரம் பார்க்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? மகாவிஷ்ணு அதான் அதை பார்ப்போம் படத்துல இல்லையா? அந்த இதோட அழகா சகஞ்சரம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம மகாவிஷ்ணு அபேதமாக தானே பார்ப்போம். இல்லை இது ஏதோ வர்ணங்கள் ரேட்டது அப்படின்னு பார்க்கறது. ஏன்னா அந்த லட்சணத்தோடு சேர்ந்து அதுவே இது இல்லை. இது மகாவிஷ்ணுனா இது மகாவிஷ்ணுடைய சித்திரம் தான் சொல்லணும். ஆனா நம்மளுடைய பாவனை எப்படி? அது அவருடைய சித்திரமாக பார்க்கிறோமா, பகவானாவே பார்க்கிறோமா? நமக்கு பகவான மனசுல நேர பார்க்கறதுக்கு சித்திரம் ஒரு ஆலம்பரம். இதுதான் ஆலம்பரம். மகாவிஷ்ணுவை நேர பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா சித்திரத்தை பார்த்து நேர பார்க்கிறேன். ஏன் சித்திரத்தை பார்க்கிறேன் அதுல நான் மகாவிஷ்ணுங்கிற சாதனை எனக்கு வந்து கொடுத்து அப்ப நேரம் பார்க்கிறேன். அப்ப இந்த விதமா பார்க்கிறேன். ஆனால் நீங்க பாருங்க அந்த கண்கள் கஷ்டம் இதெல்லாம் போடாம ஏதோ சிந்திக்க இந்த மாதிரிலாம் போட்டு விநாயகர் சித்திரம் இதை பத்தியா மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா அவங்க மனசுல ஏறுமோ? நான் வேற மாதிரியா இது வேற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஏன் அதை இதுவும் சித்திரம் அதுவும் சித்திரம். இந்த சித்திரத்தை பார்த்தா மகாவிஷ்ணு சொன்னா ஒத்துக்கிறேன், அந்த சித்திரத்தை பார்த்தா மகாவிஷ்ணு சொன்னா இல்லையே ஆட்சேபம் பண்றதுல என்ன காரணம்? இதுவும் சித்திரம் அதுவும் சித்திரம், இதுவும் மகாவிஷ்ணு இல்லை அதுவும் மகாவிஷ்ணு இல்லை. ஆனா இப்படி இருந்தா மகாவிஷ்ணு அப்படி இருந்தா மகாவிஷ்ணு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன நினைச்சு பார்க்கிறேன், நீங்க எந்த மாதிரியான அந்த சுவாமியை புரிஞ்சுக்கிறதோ அதுக்கு சாதிஷ்டம் இல்லை. சாதிஷ்டம் இருந்தா தெரியும். ஆக
தும்பிக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது மகாவிஷ்ணு சாதத்தும் கிடையாது, இது மகாவிஷ்ணு படம் இல்லை, இது மகாவிஷ்ணு இல்லையா அப்படின்னு இல்லையா. அப்ப இந்த விதத்துல பார்க்கறதுக்கு ஒரு அபேத திருஷ்டியை பார்க்கறதுக்கு சாதிஷ்யம் இருந்தா ரொம்ப உபயோகம். அதனால நாம முதல்ல இவர் என்ன நிரூபணம் பண்ணுவாருன்னா, ஓங்காரம் பாரு, இது சர்வாத்மா தான், சர்வாத்மதா இருக்கு, சர்வமாக இருக்கு. அப்ப சர்வமா இருக்கிறது என்ன விஷ்ணு, பரமாத்மா. ஆக பரமாத்மா தான் அப்படி சொல்றது. அப்படின்னு ஒரு சாதிஷ்யத்தை கொடுத்து சொன்னா சட்டுன்னு மனசுல வரும். இப்ப ஓங்காரம் எப்படி சர்வமாச்சு, அதுவே எனக்கு புரியல. ஓங்காரமாக தானே இருக்கும், இது எப்படி சர்வமாச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு திருஷ்டாந்த பூர்வமா அதை முதல்ல சாதித்தார். ஓங்கார ஏதம் சர்வம் அதே தெரியும். ரஜ்வாதிவ கர்ப்பாதிகல்பத்திய ஆஸ்பதம். ஆஸ்பதம்னா ஆதாரம், அதிஷ்டானம். ரஜுன்னு ஒண்ணு இருந்தா அதை பத்தி ஒவ்வொருத்தம் ஒவ்வொரு தினத்தா அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்கணும் தப்பம். அப்போ கற்பாதி விகல்பம், அதை பத்தி நிறைய விகல்பங்கள் ஏற்படுறது, எல்லா விகல்பத்தையும் தாங்கிட்டு ஒரு ஒன்று இருக்கு, அதுதான் ரஜுன்னு சொன்னோம். இது ஒரு திருஷ்டாந்தமா வச்சிருந்து இதே மாதிரி அத்வயா ஆத்மா பரமாத்மதன், பரமாத்மத்தான அந்த அத்விதீயமான அத்வைத ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது பிராணாதி விகல்பத்திய ஆஸ்பதம். லோகத்துல பார்க்கக்கூடிய சர்வ பிரபஞ்சத்துக்கும் பிராணாதியே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறது நமக்கு முதல்ல. பிராணம், அதுக்கு மேல ஒவ்வொன்னா பிராணம் தான் முதல்ல வருது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் பாக்கிய விஷயங்கள். இப்படி நம்மளுடைய அத்தியாசம் ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக பிரபஞ்சம் கூட பிராணாதி விகல்பம். இத்தனை விகல்பத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது என்னன்னு சொன்னா அத்வைதமான ஆத்மஸ்வரூபம். அந்த கற்பாதி விகல்பங்களுக்கு ரஜுவ போல இது கூட எனக்கு திருஷ்டாந்தம் தான், இன்னும் தெரிஞ்சது. அதே மாதிரி சர்வோபி வாக் பிரபஞ்ச பிராணாத்யாத்ம விகல்ப விஷய ஓங்கார ஏவ. இப்ப நம்ம இதுல இன்னொன்னு பார்க்கலாம். நாம பிராணன்லேருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு சப்தம் இருக்கு. சப்தம்னா பேர் இருக்கு. என்ன பேருன்னு சொல்ல தெரியாதாலும் அது ஒரு பேர் சொல்லுவோம், அந்த பேர் அதுக்கு இருக்கு. ஆக பிராணஹாங்கிற சப்தம் பிராணத்தை சொல்லக்கூடிய சப்தம் தான். அப்ப பிராணஹா அப்படின்னு அந்த பிராணங்கிற அர்த்தத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பிராணாதி அர்த்தங்களுக்கு ஆஸ்பதம் அதிஷ்டானமா இருக்கிறது என்னன்னு கேட்டா ஆத்மா அப்படின்னு நிரூபணம் பண்ணினது. அந்த அத்தனை பிராணாதி அர்த்தங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பேர்கள் இருக்கோ அத்தனை பேர்களுக்கும் ஆஸ்பதமா இருக்கிறது என்னன்னு சொன்னா அது ஒரு சப்தம். அது என்னன்னா ஓங்காரம். அப்போ பிராணஹா அப்படிங்கிற சப்தம், படகான சப்தம், பாடகான சப்தம், தேவதத்தான சப்தம், உலகத்துல இருக்கிற அத்தனை சப்தத்துக்கும் ஒரே ஒரு அதிஷ்டானம் சொல்லு அப்படின்னு சொன்னா அது ஓங்காரம் தான். எல்லாரும் இந்த ஓங்காரம், இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஒரு புதிய இருக்கு. ஓங்காரம் அகாரம்னு சொல்லிட்டு அகாரோவை சர்வாவா ஆகும் ஒரே ஒரு வர்ணம் தான். ஈலாம் ஒன்றும் வர்ணம் கிடையாது, வேற எந்த வர்ணமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு வர்ணம் நமக்கு வர்ணோற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தில் சில பாகங்கள் இருக்கு, இந்த கண்டகால்வாரி ஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்கள் மூலமாக அந்த வாயு வந்து அபிவிருத்தி பண்றதுக்காக வந்து ஈடுபட்டு வருது. அப்படி வரும்போது பல ரூபங்கள்ல அபிவிருத்தமானது. ஆனா வர்ணங்கிறது ஒண்ணுதான், அகாரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப அதே மாதிரிதான் இந்த ஓங்காரங்கிறதுல அகாரம் இருக்கு, ஓங்காரத்துல அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓங்காரங்கிறது இந்த விதமாக பலவிதமான சப்த ரூபங்களாக வருதே தவிர என்ன சப்தம் சொன்னாலும் அது இந்த ஓங்காரம் தான். ஓங்காரம் தான் அத்தனை வித்தியாசப்படுற சப்தங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சப்தம் இந்த ஓங்காரம். எப்படி ரஜுவானது அதுல ஆரோபணம் பலவிதமா பார்க்கக்கூடிய அத்தனை விகல்பங்களுக்கும் ஆஸ்பதமாக இருந்திருக்கோ, அது போல எத்தனை விதமா உச்சாரணம் பண்ணினாலும் அத்தனை விதமான சப்த பிரபஞ்சத்துக்கும் ஆஸ்பதமாக இருக்கக்கூடியது. இப்ப சர்வ சப்தாஸ்பதமாக இருக்கு. சர்வோபி வாக் பிரபஞ்ச பிராணாதி ஆத்ம விகல்ப விஷய ஓங்கார ஏவ ஆத்மஸ்வரூபமேவ தரபிஹாய தத்வா. இப்போ ஒரு சௌரியமாச்சு. என்ன சௌகரியமாச்சுன்னு கேட்டா, ஒரு வஸ்துடைய பேருன்னு வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஒரு பாவனை வந்து விடுறதுன்னா, அந்த வஸ்துவையும் அதனுடைய பேரையும் நாம வந்து பிரித்து வேறாக
நினைக்கிறதே இல்லை. ரெண்டையும் ஒன்னா பார்த்தோம். ஒருத்தங்க தேவதத்தன் அப்படின்னு பேர் இருக்கு. இப்ப பேரு வேற, ஆள் வேற, அப்படித்தானே? பேருங்கிறது சப்தம் சாதாரண கேட்கிறேன். ஆனா ஆள் சாதாரண கேட்கிற விஷயம் இல்லை, கண்ணால பார்க்கிறேன். அப்ப என்னாச்சு, இது ரெண்டும் வேறேங்கிறது எனக்கு யுக்தி தெரியுது. ஆனா நான் கையை காட்டி இப்படி சொல்லுவதுதான் தேவதத்தன் அப்படிங்கிறது. வேறையும் அவரையும் கேள்வி சொல்றேன். நான் இப்படி சொல்ல மாட்டேன், இவருக்கு தேவதத்தன் பேரு, வேறு யாரு தேவதத்தன் பேர் உடையவர் அப்படியா சொல்றேன். இவர் தான் தேவதத்தன். எழுத்தாப்புல இருக்கிறவர் யாரு, இவர் தேவதத்தன் அப்படின்னு சொல்லுவேன்னா, இல்ல அதுக்கப்புறம் இவருக்கு தேவதத்தன் பேர் உண்டு, இன்னொருத்தருக்கு இன்னொரு பேரு உண்டு, இப்படியா சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேரையும் அவரையும் பிரித்து சொல்றது இல்லை. அவரைதான் இவர் தேவதத்தன், இவர்தான் அப்படி. ஆக எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துவை நிர்தேசம் பண்றதுக்கே நான் சப்தத்தினால நிர்தேசம் பண்ணி அந்த சப்தாத்மகமாகவே நிர்தேசம் பண்றேன். இது என்னது? இது கடம். கடம்னு சப்தத்தை சொல்லுவேன். கடங்கிற சப்தத்தை உடையது அப்படின்னு அப்படிலாம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறதும் அப்படி ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆக அந்த பேரும் அந்த பேருக்கு அர்த்தம் சொந்தமா இருக்கிறதும் அது ரெண்டும் நமக்கு அப்படின்னு. இப்ப என்ன ஆகுது, எல்லா சப்தமும் ஓங்காரம். அப்ப எல்லா சப்தத்துக்கும் அர்த்தமா எது இருக்கோ அது எல்லாம் பிரம்மம் இல்லையா? ஒரே பிரம்மத்துக்கு தான் அத்தனை அர்த்தமும் சேர்ந்திருக்கு. இப்ப சப்தமும் அர்த்தமும் நமக்கு பின்னமாக இல்லை. என்னாச்சு, சர்வசப்தத்துக்கும் ஆத்மரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஓங்காரங்கிற சப்தமும், அதே மாதிரி பிராணாதி சகல் அதனுடைய அர்த்தங்களுக்கு சொல்றோமே, அத்தனை அர்த்தங்களுக்கும் ஆதாரமாக ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் உண்மையை ஓங்கார சப்தத்துக்கு அதாரம், ஓங்காரத்துக்கு அதாரம். பிரம்மங்கிறது என்ன? ஓங்காரம். ஓங்காரம் தான் பிரம்மம். ஏன் தேவதத்தன் வேற சொல்லி சொல்ற மாதிரி பிரம்மம். ஆக அத ஆத்மஸ்வரூபமேதான். அந்த ஓங்காரம் ஆத்மஸ்வரூபம் தான். புரிஞ்சுக்கிறது கௌரவமா இருக்கணும். பிரிக்கிறதே நமக்கு இப்ப வேண்டியது இல்லை. பிரிக்கிறது எப்போ வேணும்னு சொன்னா அப்புறம் தானே பிரிஞ்சு போடும். கொஞ்ச நேரங்கள் இப்ப வரைக்கும் அப்படி இருக்கு. அது அபிகாய